அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிக்கு தஸ்தஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சயது அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுகதி. சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அதிபதிகள் உண்டு. இது எப்படி அந்த அதிபதிகள் வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு புராண ஸ்தலம் உண்டு, புராண கோவில்கள் உண்டு. திருக்கோலக்குடின்னு ஒரு கோவில், ஒரு ஊர் உண்டு. திருக்கோலக்குடி அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சிவன்கிட்ட அந்த சிவபெருமான்ற அந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு கிரகங்களுக்குமே ஒரு நட்சத்திரங்களை பிரித்து கொடுத்துருக்கு இடம் அங்கே தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் சகல விதமான தோஷங்கள் எல்லாம் தீர்ந்து பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா அந்த திருக்கோலக்குடி வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். ஏன்னா அந்த கிரகங்கள் நட்சத்திரங்களை பங்கிட்ட கொண்ட இடம் அங்கே தான், பிரித்து கொடுத்த இடம் அங்கே தான், திருக்கோலக்குடின்னு பேர். அப்படி ஒரு கிரகத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அதிபதிகள் உண்டு. அவர்களை நம்ம பிடிச்சு வழிபட்டால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப்பில் நமக்கு நினச்சதெல்லாம் மாறும். நல்லா அவனை புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எல்லாம் சொல்கிற இடத்துக்குலாம் ஓடுறாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் யூடியூப்பில் சொன்னாங்கன்னா அந்த கோயிலுக்கு ஓடுறாங்க, இங்கே ஒருத்தவங்க சொன்னால் இந்த கோயிலுக்கு ஓடுறாங்க, அங்கே சொன்னால் அங்கே கோயிலுக்கு ஓடுறாங்க, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகனுடைய கோயிலுக்கு ஓடுறாங்க, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வராகியோட கோயிலுக்கு ஓடுறாங்க. எல்லா இடத்துக்கும் மக்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பிரச்சனைகள் தீருதாங்கிறது அவங்கள கேட்டால் தான் தெரியும். ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு ஓட மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுக்கு தெரியும் அவர்கள் யாரை இயக்குகிறார்கள், யாரை தொட்டால் அந்த பிரச்சனை தீருங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் ஓட மாட்டாங்க. மக்களுக்கு அது தெரியறதில்லை. அந்த மாதிரி இடத்த தான் நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான அந்த அதிதெய்வங்கள்னு ஒன்று உண்டு. அந்த அதிதெய்வங்களை நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் உங்கள் நட்சத்திரங்கிறது ஒரு மனுஷனுக்கு வேறு. அப்போ இன்றைக்கி கரண்ட்டில் உங்கள் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் போயிட்டுருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதியை நீங்கள் பிடிச்சா தான் உங்கள் பிரச்சனை தீருங்கிறது நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. தசாபுக்தியை சில பேருக்கு நல்லாயிருக்கும், சில பேருக்கு நல்லா இல்லாமல் இருக்கும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த விஷயத்தை செய்யாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? செஞ்சு தானே ஆகணும், கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி தானே ஆகணும். அப்போது ஒரு நட்சத்திரம் ஒருத்தருக்கு ஒரு கிரகத்துக்கு ஃபேவராக இருக்கும், இல்லை அந்த வீட்டு அதிபதிக்கு அந்த நட்சத்திரக்காரன் பகையாக இருப்பான், இல்லை கிரகாதிபதி நட்சத்திரக்காரனுக்கு பகையாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. அதோட தசாபுக்திகள் நல்லா இருக்கணும், லக்னம் நல்லா இருக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருந்தாலுமே அந்த வேரை நல்லபடியாக காப்பாற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வளர்கிறதுக்கு லேட்டாலும் மரம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நட்சத்திரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சுட்டு கொண்டு வந்துடலாம். நட்சத்திரங்களை வச்சு ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான தாத்பரியம் அந்த நட்சத்திரங்களுடைய அதிதெய்வங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிதெய்வங்களை பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க. அந்த தெய்வங்களுடைய படத்தையோ அந்த தெய்வங்களுடைய டேட்டாவோ அந்த தெய்வங்களுடைய வால்பேப்பரோ நீங்கள் மொபைல்லையோ வீட்லேயோ பூஜை ரூமில் வச்சு கரெக்டாக பூஜை பண்ணுறதை வழக்கமாக கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வெற்றிகள் தன்னால் குவியும். அப்படி ஏன்னா இந்த அதிதெய்வங்கள் தான் தோஷங்களை நீக்குவது. இப்போ நீங்கள் ஒரு கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனையை கொண்டு போய் சேர்க்குற ஆளே யார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் தான். அந்த கிரகங்கள் தான் கம்யூனிகேஷன் ஆஃப் நட்சத்திரங்கள் தான் யூனிவர்ஸு. அப்போ அந்த யூனிவர்ஸ் கிட்டேருந்து ஒரு விஷயம் வரணும்னா நட்சத்திரங்கள்கிட்ட உள்வாங்கி அந்த நட்சத்திரம் தான் ஒளி, தெய்வம், பிளஸ்ஸிங்ஸ்னு சொல்கிறது. கிரகங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பவரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, அது நிறைய பேருக்கு புரியறதில்லை. கிரகங்களுக்குலாம் ஒரு பவரும் கிடையாது. அந்த பவர் எங்கேருந்து வாங்குது அப்படின்னா நட்சத்திரங்கள்ட்ட தான் வாங்குது. ஏன்னா நட்சத்திரம் தான் ஒளித்தன்மைங்கிறது நிறைய பேர் புரிகிறது இல்லை. அப்போ அந்த நட்சத்திரங்கள்லேருந்து அந்த ஒளியை வாங்கி கிரகங்கள் உங்ககிட்ட கீழே கொண்டு சேர்க்குது. அப்போ யார் சார் பிடிக்கணும் அப்படின்னா நட்சத்திரத்தை ஒழுங்காக நீ ஆக்டிவேட் பண்ண கற்றுக்கிட்ட அப்படின்னா ஒழுங்காக ஆக்டிவேஷனுங்கிறது வேண்டாம். நட்சத்திரங்களை நீ ஒழுங்காக நட்சத்திரங்களுடைய தெய்வங்களை கரெக்டாக வழிபட கற்றுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகள் குவியும். அப்படி பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தோஷங்கள் நீக்குவதற்கும் சாபங்கள் நீக்குவதற்கும் வெற்றியை கொடுப்பதற்கும் சரஸ்வதி தேவி பிடிப்பது ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும். அடுத்தது பரணியை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ துர்கா தேவியை நீங்கள் வச்சுக்கணும். அதாவது அஷ்டபுஜ துர்கைன்னு பேர். கையில் பார்த்திங்கன்னா பலவிதமான ஆயுதங்களோடு நிமிர்ந்து இருக்கக்கூடிய அஷ்டபுஜ துர்கையை நீங்கள் கண்டிப்பாக வழிபட்டுக்கிட்டே வரணும். மிருகசீரிஷ கிருத்திகை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ சரகண பவன் முருகப்பெருமான். அது பார்த்திங்கன்னா இந்த முருகப்பெருமானை எந்த முருகனை வேணால் இருக்கட்டும், இவங்க இந்த முருகன் தான் அந்த முருகன் தான் அப்படிலாம் கணக்கு பிரிச்சுக்காதீங்க. கிருத்திகைன்னு எடுத்திங்கனாவே முருகப்பெருமான் தான். அதுவும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப கடன் பிரச்சனை தொல்லைகள் அதிகமாக இருந்தால் சம்ஹார முருகன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆறுமுகன் எடுத்துக்கலாம். நார்மலாக குடும்ப சம்மந்தோட பிரச்சனைலாம் இருந்து அப்படின்னா வள்ளி தெய்வானை இந்த மாதிரி முருகன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எடுத்திங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா, விஷ்ணு, இவங்க இந்த வழிபாடுகள்லாம் மாறிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வெற்றிகளை கொடுக்கும். அதற்கப்புறம் மிருகசீரிஷத்துக்கு எடுத்திங்க அப்படின்னா 2 தெய்வம் வரும். ஒன்று ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர், இன்னொன்று பார்த்திங்கன்னா என்கண் ஆதிநாராயண பெருமாள்.
சந்திரசூடேஸ்வரரும் வெண்கண் ஆதிநாராயண பெருமாளும் வந்து ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து பூஜை ரொம்ப விசேஷம். புனர்பூசத்துக்குலாம் எடுத்தீங்க அப்படின்னா ராமர் பூஜை, அதாவது ராமருடைய விக்கிரகங்கள் வழிபடுவது, ராமருடைய ஃபோட்டோ வச்சு வழிபடுவது புனர்பூசத்துக்கு நல்லது. பூசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப நல்லது. ஆயில்யத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் நாகம்மாள் என்று சொல்லப்படக்கூடிய தெய்வம். மக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சூரிய பகவான் சூரிய நாராயண வழிபடுவது. பூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் தேவி வழிபடுவது. உத்தரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி தேவி. ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து காயத்ரி தேவி. அதே மாதிரி சித்திர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மமூர்த்தி. விசாக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணர். அதே மாதிரி கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வராக பெருமாள் ஹயக்ரீவர். மூல நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர். பூரட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜம்புகேஸ்வரர் சிவபெருமான் திருச்சி. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயக பெருமான். அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து ஹயக்ரீவர் விஷ்ணு. அவிட்ட நட்சத்திரத்துக்கு அனந்தசயன பெருமாள் விஷ்ணு. சதை நட்சத்திரத்துக்கு வந்து மிருத்யுஞ்சேஸ்வரர் சிவபெருமான். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஏகபாதர்னு பேர், அவரும் சிவபெருமான் தான், அவருடைய பேர் ஏகபாதர்னு பேர். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மகா ஈஸ்வரர் சிவபெருமான் தான். ரேவதி நட்சத்திரத்துக்கு அரங்கநாதர். இப்படி 27 நட்சத்திரங்களுக்கு அந்த நட்சத்திரங்களை ஆளக்கூடிய தெய்வங்கள் இவங்க. இப்போ இந்த தெய்வங்களை நீங்கள் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா அந்த நட்சத்திரம் வலுவடையும். அந்த நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இப்போது கிரகங்கள் வந்து நட்சத்திரத்திலேருந்து ஒளி வாங்குது. அப்போ அந்த நட்சத்திரங்கள் எங்கேருந்து ஒளி வாங்குது, எங்கேருந்து வந்து பவர் எடுக்குது அப்படின்னா தெய்வத்தினுடைய சூட்சமத்திலேருந்து எடுக்குது. அப்போ தெய்வத்தின் அதிதெய்வதைகளை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நட்சத்திரம் நல்லாயிருக்கும். நட்சத்திரம் பிடிச்சிங்கன்னா கிரகங்கள் உங்கள்கிட்ட கரெக்டாக வந்து சேர்க்கும். அப்போ சில ஜாதகத்தில் வந்து பார்க்கும்போது அந்த கிரகங்கள் வந்து பாதகாதிபதியாக இருக்காது. சூரியன் புதன்லாம் வந்து பாதகாதிபதியாக இருக்காது. ஆனால் அங்கே ஏதோ ஒரு வகையில் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா துலாமில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோ இல்லை குருவோ இல்லை புதனோ ஏதோ ஒரு வகையில் வலிமை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த வலிமையை பெறக்கூடிய ஆளை நம்ம பிடிச்சி அந்த புதனை எடுத்துகிட்டு வரணும். அப்போ ஒளி இல்லாதவனிடமிருந்து ஒளி வாங்குவதுன்னு அர்த்தம். அப்போது ஒரு கிரகம் வந்து வலி விழுந்து இருக்குது அப்படின்னா இன்னொரு கிரகத்திலிருந்து வலி எடுத்துக்குது அப்படின்னா இது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, சில பேர் நீச்சபஞ்சராக ராஜயோகம் அது அங்கேருந்து வந்து வலிமை எடுத்துக்குது, இப்படி பல விதத்தில் சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு கிரகத்திலிருந்து ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரந்து ஒளியை வாங்கி இன்னொரு நட்சத்திரம் இயங்கும் போது அந்த நட்சத்திரமானது இயங்க ஆரம்பிக்குது. இது பல தாற்பயங்கள் இதெல்லாம் உண்டு. எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சொல்கிற இடத்துக்கெல்லாம் தயவுசெய்து ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த கோவில் அந்த கோவில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்காது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எதுவோ அந்த லக்னத்தில் இப்போ கரண்ட்டில் என்ன நட்சத்திரம் ஓடிட்டுருக்கோ அந்த நட்சத்திரத்தினாதனுடைய தெய்வத்தை பிடித்தால் தான் உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும். இல்லை அப்படின்னா சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதான். பொதுவான வழிபாடுங்கிறது வேறு, உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வழிபாடுங்கிறது வேறு. இது 2 இருக்குது. ஸோ பொதுவான வழிபாடு யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட வழிபாடு சுய ஜாதக வழிபாடை எடுத்திங்கன்னா தான் அது உங்கள் பிரச்சனையை சீக்கிரமாக தீர்த்து கொடுக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ரொம்ப டைம் எடுத்து அது தீர்க்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் பொறுத்து சரி பண்ணுறதுக்கு பக்குவம் வேணும். அதுக்கெல்லாம் போகிறத விட இப்போ நான் சொன்ன இந்த தெய்வ வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, எழுதி வச்சு தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இப்போ இந்த தெய்வங்களை வழிபட்டு அன்னதானம் செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். விரைவில் நம்ம ஸ்ரீ மூகாம்பிகா குபேரபீடத்தின் சார்பாக அன்னதானமானது விரைவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்களோடு சேர்ந்து கொடுக்குற மாதிரி அதை பிளான் பண்ணியிருக்கோம் திருவண்ணாமலையில். அதை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக விரைவில் வரும். அதே போல் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திருமுகூர்த்த நேர கேலண்டர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் டிலே ஆகுது, இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிண்டிங் போடுறவர் வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே கிடைக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லா டேட்டாவும் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் தான் போட்டு கொடுக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் இன்னும் ஒரு 3-4 நாளில் பிரிண்டிங் போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதுக்குண்டான வேலையில் நான் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்குறேன். 2025 வரைக்கும் கேலண்டர் ரெடி பண்ணியிருக்காங்க, கவலைப்பட வேண்டாம். வாழ்க நலமுடன், அப்பவே நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.